السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وكان الله على كل شيء مقيتا. قال النبي صلى الله عليه وسلم: من كتم شهادة إذا دعي إليها كان كمن شهد بالزور، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட அடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானா. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தல்வானா. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானா. கண்ணியத்திற்குரியவர்களை, 2026 ஆண்டினுடைய சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்களில் வரவிருக்கிறது. வாக்கு யாருக்கு செலுத்த வேண்டும் என்பதை விட வாக்களிக்க வேண்டும், அது ஒரு கட்டாயம், நம் மீது அவசியமான ஒன்று என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்களிக்காமல் யாரும் விட்டுவிடக்கூடாது. எந்த வாக்கும் செலுத்தப்படாமல் போய்விடக்கூடாது. ஏறத்தாழ பல லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆர் மூலமாக. இந்த தடவை 95-100% அளவுக்கு வாக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முஃப்தி தகி உஸ்மானி சாப் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவாங்க, மார்க்கத்துல, தொழுகையில, நோன்புல, ஸகாத்துல, ஹஜ்ஜில, இபாதத்துகள்ல பிடிப்புள்ளவர்கள் கூட சில சமயங்களிலே அரசியலை விட்டு ஒதுங்கி போய்விடுகிறார்கள். வாக்களிப்பதில்லை, ஓட்டு போடாமல் விட்டு விடுகிறார்கள். இது ஒரு தவறான எண்ணம். அரசியலை தவறாக புரிந்து கொண்டதின் காரணமாக ஏற்பட்டதனுடைய விளைவு அது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்துதான் சேர்க்குமே தவிர அது யாருக்கும் இந்த பயனையும் கொண்டு வந்து சேர்க்காது. பொதுவாக மார்க்கம் பேசுபவர்கள் அரசியல் பேசக்கூடாது என்கிற பரவலான ஒரு மனநிலை உண்டு. அது சமீப காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது என்று சொல்ல வேண்டும். மார்க்கத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்றோ, மார்க்கம் வேறு, அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு என்கிற சிந்தனை இருக்கிறதே ஒரு தவறான சிந்தனை. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் எல்லா துறைகளிலும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த மனிதன் தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசியல் சாக்கடை என்று சொல்லலாம். அதிலே பல துறைகள் இருக்கலாம், பல தவறுகள் இருக்கலாம். ஆனால் அதற்காக அதை விட்டு ஒதுங்கி போவது அறிவுடைமை கிடையாது. இந்த நாட்டிலே ஆரம்ப காலத்திலே, நாடு சுதந்திரம் பெற்ற சமயத்திலே ஆங்கிலேயனுக்கு எதிராக போராடியவர்கள் பலரும் ஜெயிலுக்கு சென்றார்கள். ஷேக் ஹுசைன் அஹ்மது மதனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பல இன்னல்களை சந்தித்தார்கள். நாட்டுக்காக வேண்டி அவ்வளவு பாடுபட்டார்கள். சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த நாடு அவர்களுக்காக விருதை கூட அறிவித்தது, பத்மவிபூஷன் விருதை. அதை அவர்கள் வாங்க மறுத்து விட்டார்கள். ஹுசைன் அஹ்மது மதனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், जिस दीन में सियासत न हो वो दीन नहीं, जिस सियासत में दीन न हो वो सियासत नहीं. தெளிவாக இரண்டு விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். எந்த மார்க்கத்திலே அரசியல் இல்லையோ அது ஒரு தீனே கிடையாது என்று சொன்னார்கள். ஓ தீன் நகி. எந்த மார்க்கத்திலே அரசியல் கிடையாதோ அது தீனே கிடையாது. அதே போன்று இதையும் சேர்த்து சொன்னார்கள், எந்த அரசியலில் தீன் கலக்கவில்லையோ அது அரசியலும் இல்லை. இரண்டும் ஒன்றோடு இரண்டர கலந்தது. அரசியலும் இருக்க வேண்டும், மார்க்கமும் இருக்க வேண்டும். மார்க்கத்திற்கு புறம்பான
மறைமுகமான அரசியலும் கூடாது, மார்க்கம் இல்லாமல் அரசியல் மட்டுமே இருக்கக்கூடாது, தெளிவாக சொல்லி சென்றார்கள். நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக. எனவே அரசியல் என்பது மார்க்கத்தோடு சார்ந்த ஒன்று, இஸ்லாமிய ஆட்சி என்பது மார்க்கத்தோடு சார்ந்த ஒன்று. ஜனநாயகம் எப்படிப்பட்டது என்பது வேறு விஷயம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டிலே முஸ்லிம்கள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அரசியலை விட்டும் எக்காரணம் கண்டும் ஒதுங்கி விடக்கூடாது. தவறுகள் இருக்கலாம், யார் நல்ல ஆட்சி செய்யறாங்க, எல்லாருமே தப்புதான் செய்யறாங்க. ஒருத்தருடைய தப்பை இன்னொருத்தர் சொல்லுவாங்க. பிரச்சாரத்தினுடைய அனல் பறக்கக்கூடிய பிரச்சாரம், ஒருத்தரை பற்றி ஒருத்தர், ஒருத்தரை பற்றி ஒருத்தர், பலவிதமான குற்றச்சாட்டுகள். ஒன்றை மனதில் பதிய வைக்க வேண்டும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் 100% ஒழுங்காக முறையாக ஆட்சி செய்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. தவறுகள் எல்லா இடத்திலும் இருக்கும், தவறுகள் எல்லா இடத்திலும் இருக்கும். யாராவது ஆட்சிக்கு வந்தா நாங்க மதுவிலக்கு அறிமுகப்படுத்த மாட்டோம், அதை தடை செய்வோம், முற்றிலுமாக மதுவை ஒழிப்போம் என்று யாரும் சொல்லவும் முடியாது, சொன்னாலும் அப்படி செய்யவும் மாட்டார்கள். ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய, தமிழகத்தினுடைய, நாட்டினுடைய நிலை அப்படி இருக்கிறது. அது இல்லாவிட்டால் அரசாங்கமே நடக்காது என்கிறது. டாஸ்மாகை ஒழிப்போம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள், சொன்னால் படிப்படியாக ஒழிப்போம் என்று சொல்லுவார்கள். ஒரு இடத்திலே மூடிவிட்டு இன்னொரு இடத்திலே ஆரம்பிப்பார்கள். இதுதான் கடந்த காலத்தினுடைய நிலைப்பாடு. அதே போன்று ஊழல் 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 என்கிற பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றச்சாட்டு. ஊழல் என்பது மார்க்க ரீதியாக அது பெரிய குற்றம், ஹராம், அது எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இன்றைய அரசியலில் ஊழல் இல்லாமல் இல்லை, இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஊழல் என்பதை பூதாகரமாக ஆக்கி எப்படியாவது தன்னுடைய கையிலே அதிகாரத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அது பயன்படுத்தப்படுகிறது. யார் ஊழல் செய்யாமல் இருக்கிறார்கள்? ஊழல் இல்லாத ஆட்சியை யார் கொடுக்க முடியும்? நாங்கள் காங்கிரஸ் எல்லாம் ஊழல், காலமெல்லாம் ஊழல் செய்தார்கள், நாங்கள் சுத்தமான ஆட்சியை கொடுப்போம் என்று சொன்னவர்கள் கூட இன்று அவர்களின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள், தேர்தல் பத்திர ஊழல் முதற்கொண்டு எத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுடைய ஊழல் மறைக்கப்பட்டு விடலாம். ஆனால் யாரும் அதை விட்டும் விதிவிலக்கு கிடையாது. எங்கள்கிட்ட 20,00,000 கோடி இருந்தாலும் கூட எங்களுக்கு பணம் தேவையில்லை. 20,000 கோடி இருந்தாலும் இன்னொரு 5,000 கோடியை எப்படி சம்பாதிப்பது என்று யோசிப்பதுதான் மனித இயல்பே தவிர யாரும் களத்தில் இருப்பவர்கள் முழுமையான இரையச்சம் உள்ளவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளக் கூடாது. எந்த தப்பும் நடக்காது, ஊழல் செய்ய மாட்டாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க, கரெக்டா இருக்கும் என்று மட்டும் எண்ணினால் அது நம்முடைய தவறு. அமருல் ஆசிரியர் சமயத்துல அப்படின்னு அரசியலை விட்டு மொத்தமா ஒதுங்கிடலாம், யாருக்கும் ஓட்டு போட தேவையில்லை என்றல்ல. தவறுகள் இருக்கிற நிலையில அமருல் ஆசிரியர் சொல்லுவாங்க, லைஸல் ஆகிலுமை யாரிஃபுல் கைர மினஷ் ஷர் வலாக்கின் அல்லதி யாரிஃபு கைர ஷர்ரை. அறிவாளி என்பவன் கெட்டதிலிருந்து நல்லதை பிரித்தறிபவன் மட்டுமல்ல, 2 கெட்டதில் எது லேசானது என்று அறிபவன் தான் அறிவாளி என்பார்கள். 2 கெட்டது இருக்கிறது, 2மே தப்பு, 2 தவறு, 2மே குற்றம். ஆனால் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் 2 குற்றத்திலே எது லேசானது, 2 தவறிலே எது லேசானது? அஹ்வனு ஷர்ரைன் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்களில் சொல்லப்பட்ட ஆழமான அழுத்தமான ஒரு சட்டம். எது லேசான தவறு எல்லா இடத்திலும் இருக்கும். எந்த இடத்தில் தவறு குறைவாக இருக்கிறது, அதுக்காக நோட்டாவுக்கு ஓட்டு போட முடியாது, அதனுடைய வாக்கை வீணாக்குவதற்கு சமம். எது குறைவ தவறில 2 பக்கமும் தவறு இருக்கும், எல்லாரிடத்திலும் தவறு இருக்கும். அந்த தவறில எது பரவாயில்லை என்று யோசித்து வாக்களிக்க வேண்டும். எல்லாரும் கேட்கிறாங்க, நீங்க எதுக்கு அரசியல் தலையிடணும், எதுக்கு ஓட்டளிக்கணும், எதுக்கு வாக்களிக்கணும், எல்லாம் தப்புதானே செய்யறாங்க, அதை விட்டு ஒதுக்கிதான் இருக்கு. இது தவறான சிந்தனை, இது தவறான சிந்தனை. அப்படி ஒதுங்கி விடுவோமையானால் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்கள் அரசியல் இருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள். யார் வந்தால் என்ன செய்வார்கள் என்பதல்ல பேச்சு. எல்லோருடைய வாக்குறுதிகளையும் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்ன நடக்கிறது என்று. ஆனால் எல்லாவற்றையும் விட மேலாக நாம் எதை யோசிக்க வேண்டும்? இந்த நாட்டினுடைய தேசிய அரசியல் எந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறது? இது சட்டமன்ற தேர்தல் தான், இது பாராளுமன்ற தேர்தல் இல்லை என்று சாதாரணமாக இடைபெற முடியாது. ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலின் மூலமாக வரக்கூடிய முடிவுகள் அது பாராளுமன்றத்திலே, ராஜ்யசபாவிலே ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும். இன்னைக்கு பாருங்க, நாட்டில் உள்ள எல்லா மாநிலத்தையும் எப்படி கையகப்படுத்துவதுங்கிறதுல ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கு, பெரிய சூழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்குது. ராஜ்யசபாவினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை எப்படி கூடும்? சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏக்களை வைத்துத்தான் அந்தந்த கட்சிகளுக்கு கூடும், அந்தந்த கட்சிகளுடைய ராஜ்யசபா எம்பிக்கள். எனவே நம் சட்டமன்ற தேர்தல் அது ஒரு சாதாரணமானது, அதை பற்றி கண்டுகொள்ள தேவையில்லை. பாராளுமன்ற தேர்தல் தான் எல்லா தேர்தலுமே கண்டுகொள்ளப்பட வேண்டியது.
எல்லாவற்றிலுமே நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. என்ன நடக்கிறது நாட்டிலே? தேசிய அரசியல் எவ்வளவு பெரிய குழப்பங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. இதுவரையிலும் நாம் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கிறோம், எத்தனை போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறோம், எத்தனை கண்டன கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரையிலும் பல வருடங்களாக 2014 முஸ்லிம்கள் எம்மாதிரியான அரசியலை சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்த்து வாக்களிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலைகளை முஸ்லிம்கள் நாட்டிலே எதிர்கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்றும் பயமுறுத்துவதல்ல, நடப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம், நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியே சொல்லி பயமுறுத்தக்கூடிய விஷயம் அல்ல இது. பாருங்கள், மகாராஷ்டிராவிலே மாநில கட்சி என்று சொன்னால் சிவசேனா என்றுதான் அறியப்பட்டது. சிவசேனா மட்டும்தான் அறியப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? சிவசேனா 2 உடைக்கப்பட்டுச்சு. அந்த கட்சி 2 உடைக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்திலிருந்து வீழ்த்தப்பட்டு அதில் பெரிய சூழ்ச்சி. அது அதே மாதிரி மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கொண்டது. பல மாநிலங்களிலே பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. தமிழகத்திலும் கூட அத்தாவுக்கும் மகனுக்கும் மத்தியில பிளவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரே கட்சி 4 சந்தியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பெரும் சூழ்ச்சிகளின் பின்னணியிலே இன்றைய அரசியல், தேசிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியினுடைய முதல்வராக இருந்தார். அவருடைய நிலை என்ன ஆனாச்சு? அவர் புதுசாக கட்சியை ஆரம்பித்தார். ஆம் ஆத்மி பேரு பொதுஜன கட்சி, சாதாரண மக்கள் கட்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சார். நல்ல முன்னேறினாரு, முதல்வராக ஆனாரு, நல்ல செஞ்சாரு என்பது எல்லாருக்கும் தேசிய அளவில் அவர் பேர் பேசப்பட்டுச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் அடுத்த ஆட்சியை கொடுத்துச்சு. என்ன சொன்னாங்க? அந்த கட்சி இப்ப தேசிய கட்சியாக மாறப்போகுது, தேசிய கட்சியாக மாறப்போகுது என்றெல்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் அப்படியெல்லாம் பேசப்பட்ட ஒரு நிலையில அந்த கட்சிக்கும் அந்த முதல்வருக்கும் என்ன நடந்துச்சு? ஒரு கட்சியினுடைய ஒரு யூனியன் பிரதேசத்தினுடைய முதல்வர், அவரின் மீது ஊழல் குற்றச்சாட்டு, மதுபான கொள்கையில் ஏற்படக்கூடிய குற்றச்சாட்டை முன்வைத்து முதல்வராக இருந்த ஒரு முதலமைச்சர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டார். எப்படிப்பட்ட ஒரு நேரத்துல? யூனியன் பிரதேசத்துல தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர் பரப்புரை செய்ய முடியாமல், தேர்தல் பிரச்சாரம் செய்ய விடாமல் அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். ஆனால் தேர்தலில் என்ன பிரச்சாரம்? ஊழல் 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 ஊழல். அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். ஊழல் பெருசாக பூதாகரமாக்கப்படுகிறது. அத்தனை பேரிடத்திலும் இருக்கிறது ஊழல், யாரிடத்துல இல்லை. அவ்வளவு பேரும் செய்யறாங்க தப்பு. கடைசியாக அந்த பிரச்சாரத்தின் மூலமாக வெற்றி பெற்று விட்டார்கள், யூனியன் பிரதேசத்தை கைப்பற்றி விட்டார்கள். ஆனால் இப்பொழுது பிப்ரவரி மாதம் அரவிந்த் கெஜ்ரிவாலை நீதிமன்றம் விடுவித்தது. அவரின் மீது சுமத்தாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கான தெளிவான ஆதாரங்கள் இல்லை என்று சிபிஐ பலவிதமான குற்றச்சாட்டுகள் அதன் மீது குறை கூறி நீதிமன்றம் அவரை விடுவித்திருக்கிறது. என்னாச்சு? தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. தேர்தலில் தோத்து போனாங்க. பிரச்சாரம் செய்யப்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி ஊழல் கட்சி என்று. மக்களும் அதை நம்புகிறார்கள். மக்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து ஓட்டு போடுவதில்லை. என்ன நடக்கிறது, யார் என்ன செய்கிறார்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள், வெறும் கவர்ச்சி, வெறும் மாயை, வெறும் அலங்காரம், அதே போன்று வெறும் பிரச்சாரம், இதை விளம்பரம், இதையெல்லாம் பார்த்து மட்டும் ஓட்டு போட்டதுனால அவர் தோத்து போனார். அரசியல் இருந்து ஒதுங்க. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிற பேரே இல்லாம போச்சு. ஆனா அவர் ஜெயிலில் இருந்து வெளியே வரும்பொழுது மீடியாக்களுக்கு முன்னாடி அழுகிறார். ஒரு நாட்டினுடைய, ஒரு யூனியன் பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மீடியாவுக்கு முன்னால் உட்கார்ந்து கண்ணீர் வடித்து அழுகிறார். இது நாட்டினுடைய கேவலம் இல்லையா? இது இதுக்கு என்ன பெயர்? மீடியாக்கள் அந்த அழக்கூடிய வீடியோவை ஒளிபரப்பக்கூடியவர்கள் நாட்டில் நடக்கிற அநியாயத்தை பற்றி பேசுவது கிடையாது. மீடியாக்கள் ஜனநாயகத்தினுடைய ஒரு தூண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மீடியாக்கள் அத்துணையும் விலை போய்விட்டது. அவர்களுக்காக மட்டும் வேலை செய்யும். அவர் மீடியாவுக்கு முன்னால் அழுகிறார். அந்த காட்சியை நாடு முழுக்க பார்க்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் அழுகிறார். வேற என்ன செய்ய முடிகிறது இந்த நாட்டில்? பயம், அச்சம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை அத்தனைக்கு மத்தியிலே அழுவதை தவிர வேறொன்றுமே தெரியவில்லை. நாட்டினுடைய மக்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். மீடியாக்கள் அது உஷாராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலை எதற்காக ஏற்படுகிறது? பலவாறாக நீங்கள் யோசித்து பாருங்கள். சமீபத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது பீகாருடைய நிலை. நிதிஷ்குமாருடைய நிலை என்னவாச்சு? 10 தடவை ஜெயிச்சிருக்கிறார். 10 தடவை ஜெயித்து 10 தடவை முதல்வரானார். நிதிஷ்குமார் சாதாரணமான நபர் அல்ல. அவர் பிரதமர் கூட ஆக முடியும். தேசிய அரசியலிலும் அவர் பங்களித்தார். பிரதமராக கூட ஆக முடியும். ஆனால் இன்னைக்கு அவருடைய நிலை என்ன?
முதல்வர் பதவியை விட்டு கீழே இறங்கிட்டார். பீகார்ல இரட்டை என்ஜின் மூலமாக என்ன நடந்துச்சு? குஜராத்ல பாருங்க, பீகார்ல பாருங்க, இன்னும் சைக்கிள் ரிக்ஷா ஓடிக்கொண்டு இருக்குது. தமிழ்நாட்டை விட கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள், தொழிலில் பின்தங்கி இருக்கிறார்கள், மருத்துவத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள். அதனாலதான் அங்கிருந்து இங்க ஓடி வர்றாங்க சம்பாதிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு முதல்வர் தன்னுடைய பதவியை இறக்கிவிட்டு அவர் என்ன வாயிருக்கிறார்? இப்ப ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றார். ஒரு முதல்வர் ராஜ்யசபா எம்பியாக ஆக்கப்பட்டிருக்கிறார். முதல்வராக பதவியேற்க போகிறவர் யார்? ராம்சாட் சௌத்ரி. அவர் யார் தெரியுமா? 2022 தன்னுடைய தலையில ஒரு தலப்பாக கட்டினாரு. நிதிஷ்குமார் முதல்வர் பதவியிலிருந்து இறக்கும் வரையிலும் இந்த தலப்பாகையை கலட்ட மாட்டேன் சபதம் எடுத்தார். எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளும் பின்னணியில அந்த மாநிலத்தினுடைய தலையெழுத்து மாற்றப்பட்டு இருக்கிறது என்று பாருங்கள். இப்படி பல மாநிலங்கள் கையகப்படுத்தினால் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த முடியும். பலவிதமான சட்ட மசோதாக்களுக்கு பாராளுமன்றத்திலும் நாடாளுமன்றம் ராஜ்யசபாவிலும் 3/2 பங்கு பெரும்பான்மை தேவை. இப்பொழுது சமர்ப்பித்திருக்கிறார்களே டீலிமிட்டேஷன் என்கிற இந்த மசோதாவுக்கும் தொகுதிகள் மறுவரையறை, இதற்கும் 3/2 பங்கு ஆதரவு தேவை. எதற்காக வேண்டி? இப்படித்தான் கையகப்படுத்துவது. அதே போன்றுதான் எல்லா மாநிலத்தையும் போன்றுதான் இங்கேயும் தமிழ்நாட்டிலும் அப்படியான ஒரு சூழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிக்கு இடையில இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாம் எதிர்கொள்ளக்கூடிய தேர்தலிலே நாம் என்ன செய்கிறோம்? நாட்டினுடைய நடப்பை நமக்கு நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 விஷயங்களை பார்க்க வேண்டும். ஒன்று, மருத்துவம், கல்வி, அடிப்படையான நிலைப்பாடுகள் எந்த அளவுக்கு யார் செயல்படுத்துகிறார், மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் யார் முன்னணியில் இருக்கிறார்கள், யார் செய்து கொண்டிருக்கிறார்கள், இதற்கு முன்னர் யார் எப்படி நடந்து கொண்டார்கள், இனிமேல் வரப்போகிறவர்களில் யார் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை மக்கள் யாரும் விளக்கம் இல்லாதவர்கள் அல்ல, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதல்ல. நாட்டினுடைய நடப்பை பற்றி நம்மை விட நீங்கள் மிக அறிந்தவர்கள். நிலைமை என்னவென்று நன்றாகவே தெரியும். முதலாவது. இரண்டாவது, சிறுபான்மையினர் உரிமைக்காக யார் குரல் கொடுக்கிறார்கள்? சிறுபான்மையினர்கள் பாதிக்கப்பட்டால் குரல் கொடுப்பவர்கள் யார்? அதற்காக வேண்டி முன்னிப்பவர்கள் யார்? நம்முடைய நிலைமைகளை கொஞ்சமாவது, அதிகமாக இல்லாவிட்டாலும் சிறிதாவது யோசித்து பார்ப்பவர்கள் யார்? எதையுமே கண்டுகொள்ளாமல் அடிமையாகி போய், அடங்கி போய் ஆதரவு கொடுப்பவர்கள் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல, யார் வாயே திறக்காமல் அமைதியாக இருக்கிறார்களோ, திருப்பரங்குன்றம் விஷயத்தை எடுத்துக்கொண்டு, திருப்பரங்குன்றம் விஷயத்துல எதையெல்லாம் பேசப்பட்டு, திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டினுடைய அயோத்தியாக ஏன் மாறக்கூடாது என்று கேட்டவர்கள், அதையெல்லாம் கேட்டுவிட்டு இப்படி இந்த தேர்தல் இருக்கிறதே அது வெளிப்படையாகவும் சரி, அது ஒரு மதவாத அரசியலை, மதுரையை மையமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கட்சி தொடங்குவதற்கு முன்பாக அல்ல, கட்சி ஆரம்பித்த பிறகு கூட, கட்சி தொடங்கியதற்கு பிறகு கூட எடுக்கக்கூடிய படத்திலே முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் யாரின் பக்கம் சாய்கிறார்கள்? யோசிக்க வேண்டும். சிறுபான்மையினர் பக்கம் சாய வேண்டாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு மோசமான நிலையில மதுரையை மையமாக வைத்து தமிழகம் அமைதியாக இருக்கிறது. மதுரையை மையமாக வைத்து தீவிரவாதம், மதவாதம் என்பதை உருவாக்கப்படுகிறது. திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து உருவாக்கப்படுகிறது. இது மாதிரியான சமயத்திலே யார் எப்படி நடந்து கொண்டார்கள்? யார் வாயே திறக்காமல் அமைதியாக இருந்தார்கள்? வாயை திறக்காமல் அமைதியாக இருந்தவர்களின் நிலையும் நாளை எப்படி மாறும் என்று தெரியாது. மூன்றாவதாக, ஜனநாயகத்திற்காக வேண்டிய குரல் கொடுக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் ஒடுக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது. இது மாதிரியான சமயத்திலே துணிச்சலாக வாய் திறந்து பேசுபவர்கள் யார்? இல்ல அடங்கி போனவர்கள் யார்? என்ன வந்தாலும் பரவாயில்லை துணிச்சலாக நிற்பவர்கள் யார்? இதையெல்லாம் யோசித்து பார்த்துத்தான் வாக்களிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறோம் என்பதற்கு முன்பாக ஒரு வார காலம் இருக்குது. நன்றாக யோசிக்க வேண்டும். அடிப்படை தேவைகள், மக்களுடைய பிரச்சனைகள், வேலை வாய்ப்புகள் முழுமையாக யாரும் கொடுக்க மாட்டார்கள். பாஜக ஆட்சிக்கு வரும்போது கூட வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குவோம்னு சொன்னாங்க. ஆனா அப்படியெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா ஒண்ணும் இல்லை. 2 கோடி வேலை வாய்ப்பு எங்க வந்துச்சு? நடக்கிறது எல்லாம் சரியாக நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நஷ்டம் இல்லாமல் இருக்கிறதா என்பதை முதலாவது பார்க்க வேண்டும். அதை தான் அம்ருல் ஆசிரியர் சொல்வார்கள், அறிவாளி என்பவர்கள் 2 தீயதிலே தவறிலே லேசான தவறு எது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, வாக்களிப்பது என்பது நம்முடைய பொறுப்பும் கடமையும். அதிலும் குறிப்பாக SIR முடிந்து முதலாவது தேர்தல் நடக்கப் போகிறது. இதுல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிற நிலைமையில
முதலாவது தேர்தலை சந்திக்கிறோம். தயவு செய்து அத்துணை பேரும் வாக்களியுங்கள். நம்முடைய வாக்கு இருக்கிறதா என்பதை உறுதிதம் செய்து கொள்ளுங்கள். முதலாவது அனைவரும் வாக்களிப்பது கட்டாயம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது வாக்களிப்பது பொறுப்பு. நான் அதற்கு கியாமத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அசைவும், ஒரு விரலுடைய அசைவு கியாமத்திலே பேசும். அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு உட்பட்டது. நீங்கள் எதற்காக எதில் எந்த பட்டனில் கை வைத்தீர்கள்? ஒரு சின்ன விஷயம் தானே. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃபியாவை பார்த்து ஒரு பிட்டச்சின்னு சொன்னாங்க. சில ஹதீஸ்ல இப்படியும் வருது, அவங்க வாயால கூட சொல்லல, சில சைக்கிணையாகத்தான் சொன்னாங்க, கை கட்சி காட்டினாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வார்த்தையை கடலில் கலந்தால் கடலை நாசமாகி போய்விடும், அது கலந்து போய்விடும், கசந்து போய்விடும் என்று அந்த அளவுக்கு மோசமான வார்த்தையை சொன்னார்கள். எனவே நம்முடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு சட்டத்திற்குட்பட்டது. பேசுவதும் சரி, சிரிப்பதும் சரி, நடப்பதும் சரி, அல்லாஹ்விடத்திலே ஒரு சட்டத்திற்குட்பட்டது. இது ஹராமா ஹலாலா, இது கூடுமா கூடாதா, இது வாஜிபா ஃபர்தா. அதே போன்றுதான் நாம் வாக்களிக்கக்கூடிய வாக்கும் பொறுப்பு மிக்கது. கியாமத்திலே அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஒரு விரலை அழுத்துகிறோம் என்று சொன்னால் அது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் சொல்லுவான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இன்று வாய்களில் முத்திரையிடுவோம், அவருடைய கைகள் பேசும், அவருடைய கால்கள் பேசும். நம்முடைய கைகள் எதை அழுத்தியது, எந்த பட்டனை தட்டியது, இது கேள்விக்குரியது. நீங்கள் யோசித்து பார்த்து ஒழுங்காக வாக்களித்தீர்களா? இல்ல பரவாயில்லை, இது அரசியல் தான், அரசியலுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை, கியாமத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்றல்ல. நம்முடைய ஒவ்வொரு அசைவுக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ், நான் தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுப்பு சரியாக இருக்க வேண்டும். நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிறேனோ அதுல எந்த தவறும் நிகழ்ந்து விடக்கூடாது. அது மார்க்க ரீதியாகவும் சரி, உலக ரீதியாகவும் சரி, எந்த நஷ்டத்தையும் கொண்டு வந்து விடக்கூடாது. வியாழக்கிழமை காலையில தஹஜ்ஜுத் ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. முதலாவது, என்னுடைய தேர்ந்தெடுப்பு சரியாக இருக்க வேண்டும், இதுல எந்த தவறும் நிகழ்ந்து விடக்கூடாது. வாக்களித்த பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹமுனா, யா அல்லாஹ், எங்களின் மீது கருணை காட்டாத குளூரக்கார ஆட்சியாளர்களை எங்களின் மீது நீ சாட்டி விடாதே. எங்களுக்கு நலவையும், இந்த நாட்டு மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு யார் நல்லது செய்வார்களோ, நல்லதை செய்ய நாடி இருக்கிறார்களோ, யாரால் செய்ய முடியுமோ அப்படிப்பட்டவர்களுடைய கையில் ஆட்சியை கொடு என்று வாக்களித்த பிறகு துஆவும் செய்யுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. நம்முடைய வாக்குகளை வீணாகாமல் முறையாக செயல்படுத்துவதற்கும் அதன் மூலமாக தமிழகத்திலே முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அனைத்து ஜாதி, அனைத்து இன மத மக்களுக்கும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தரக்கூடிய தேர்தலுடைய முடிவாக இந்த முடிவை அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வாக்கிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.